ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு மை சேனல் அண்ட் திஸ் இஸ் முத்து. ரொம்ப நாள் கழித்து உங்களை என்னோடய சேனல் மூலிமா ஒரு vlogல சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்டு நியூ மைக்கு, அந்த மைக்கோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியலை. எக்ஸ்ட்ரா நாய்ஸஸ்லாம் கொஞ்சம் கேப்சர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் இது ஒரு காலர் மைக்கு. இன்டர்வியூ இல்லாட்டி நார்மலான ஒரு இன்டோர் ஷூட்டு இல்லை நார்மலாக கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் வச்சு எடுத்துக்கிறதுக்காக இந்த கேமரா. பட் நான் இதை வந்து ஹெல்மெட்டுக்குள்ளே மவுண்ட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாகவே நாய்ஸு, என்னோடய வாய்ஸு, தென்னு நான் மூச்சு விடுற சத்தம் முதற்கொண்டு கேப்சர் ஆகும். பரவாயில்ல, பார்த்துக்கலாம். இப்போ எங்கே நான் இவ்வளோ அவசரமாக போயிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9 மணிக்கு ஒர்க்கு, மணி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 9:48. ஸோ இன்றைக்கி வேலைக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு கோபிச்செட்டிப்பாளையம் போனோம், ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் ட்ராவலு. பட் நான் இன்றைக்கி ரொம்ப லேட்டாக கிளம்பிட்டேன். பிகாஸ் இது எல்லாத்துக்கும் காரணம், நான் இன்றைக்கி vlog எடுக்கலாம், ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. சரி, நம்ம ட்ராவல் தான் பண்ண முடியல, பட் வேலைக்கு போகிறதே ஒரு ட்ராவல் மாதிரி தான் இருக்குது. ஸோ அதையே ஒரு vlog எடுத்து போட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் கோயம்புத்தூரோட டிராஃபிக்கு, இதோட ஸ்ட்ரக்சரு, வண்டியெல்லாம் எப்படி போகிறாங்க, இந்த மாதிரி விஷயத்தையும் பார்க்கலாம், ஹைவே ரைடை பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் அ ரீசன். இன்றைக்கி டே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் போகிற வேலை என்ன ஏதுன்றது எல்லாத்தையும் நான் அப்படியே பேசுகிறேன். காலையில் இந்த டிராஃபிக்லேருந்து வெளியே போயிட்டா போதும் நண்பா, வேலைக்கு போகிறதுக்கு எல்லாமே சரியாக போயிடும். இங்கேருந்து வெளியே போகிறதா கொஞ்சம் கஷ்டம். நல்ல வேலை இன்றைக்கி சாட்டர்டே ஒரு ஹாலிடேன்றதுனால இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. இதே மண்டே மார்னிங்லேருந்து ஃப்ரைடே மார்னிங் அந்த மாதிரி டைம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 1 வீக் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு டிராஃபிக்காக தான் இருக்கும் மேக்ஸிமம். அது இல்லாமல் இன்றைக்கி லவர்ஸ் டே வேறு. யார் யார் எங்கே கூப்பிட்டு எப்படி சுற்றிட்டு இருக்காங்களோ தெரில, ஜாலி பண்ணுறாங்க. ஆனால் முன்னாடியெல்லாம் அதை பற்றி வருத்தம் இருக்கும், இல்லை அதை பற்றி என்ன இருக்கும். பட் இப்போல்லாம் சுத்தமாக எதுவுமே கிடையாது. ஒன் அண்ட் ஒன்லி திங்க், சோறு கிடைச்சா போதும், ஏதோ வேலை பார்த்தா போதும், தேவைக்கு அளவாக காசு வந்தால் போதும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு மாறிடுச்சு. நிம்மதியான எனக்கு தூக்கமும் கொஞ்சம் நிம்மதியான நேரமும் இருந்தால் போதுண்டா சாமி, வேறு எதுவுமே எனக்கு பெருசாக வேணான்ற மாதிரி யோசிக்க தோணுது. நிறையா பேர் அப்படி மாறிட்டாங்க. பிகாஸ் தட் இஸ் அ லைஃப் ரியாலிட்டிங்க. இந்த யூட்டன் சிஸ்டம் வந்து ஒரு விதத்தில் உதவி பண்ணாலும் ஒரு விதத்தில் ரொம்ப டேஞ்சராக இருக்குது. பிகாஸ் கார்காரனுங்கள்லாம் பாவம், அவங்க வந்து ஸ்ட்ரைட்டாக போகிறேன்னு சொல்லி ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு இருப்பாங்க. ஆனால் லெஃப்ட்டில் இங்கேருந்து ஒரு கார்னர் டேர்னிங் வரும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க போய் யூட்டன் தான் போடணும். ஸோ இங்கேருந்து ஆப்போசிட்டில் வருவாங்க, அதுக்காக நம்ம நின்று தான் ஆகணும். அப்படி நின்னால் அங்கேருந்து வந்துகிட்டே இருப்பாங்க. தென் அப்புறம் இங்கே பேக்லேயும் வந்து ஹார்ன் அடிக்கிறாங்கன்னு சொல்லி இவனுங்களும் மூவ் பண்ணுவானுங்க. இப்படி மாறி மாறி போயிட்டே இருக்கோங்க. கொஞ்சம் இடைஞ்சலான விஷயந்தான். பட் யூட்டன் சிஸ்டம்னால என்ன ஆகும் அப்படின்னா, பைக் எல்லா வெஹிக்கிள்ஸும் நிற்காம கொஞ்சம் கண்டினியூஸாக போயிட்டே இருக்குது அப்படின்றதுக்காக அவங்க பிளான் பண்ணது. ஆனால் இங்கே பிரச்சனையே என்னென்னா, ஸ்ட்ரைட்டாக போகிறவன்லாம் ரைட் சைட்லேயும், ரைட் எடுக்க வேண்டியவன்லாம் லெஃப்ட் சைட்லேயும் போகிறது தான் இங்கே பெரிய பிரச்சனை. இந்த பையன் ரொம்ப நேரமாக நமக்கு முன்னாடி வந்துட்டு போகிறாரு. வீடியோவில் பார்க்குறதுக்கு மேபி நான் உங்களுக்கு ரொம்ப ஸ்பீடாக போகிற மாதிரி அக்ரெசிவாக ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நான் ரொம்ப பிள்ளைங்க மாதிரிலாம் ஓட்ட மாட்டேன். பட் நான் ஸ்பீடாக போவேன், அது நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் எனக்கு தெரியும் என்னோடய பிரேக்கிங் எபிலிட்டி, நம்ம பைக்கோட பிரேக்கிங் எபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்கும், எந்த அளவுக்கு என்னோடய கண்ட்ரோல் இருக்கும் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது. ஆனால் அவனும் போக மாட்டேன்றா, இவனும் ரைட் ஏற மாட்டேன்றா, 2 பேரும் லெஃப்ட் இண்டிகேட் எவ்வளோ தூரம் தள்ளி லெஃப்ட் இண்டிகேட் போடுறான் பார்த்தீங்களா. காருக்கு ரைட்டில் இடம் இருக்குது, போகலை. ஏன்டா போகலைன்னு பார்த்தா அவர் லெஃப்ட் திரும்புறாரு. ஃபஸ்ட்டே அவர் இண்டிகேட் போட்டிருந்தாருன்னா நான் லெஃப்டே போயிருந்துருக்க மாட்டேன். ஆஹா, யாரோ கால் பண்ணுறாங்க. ஸோ காய்ஸ், கம்பெனியில் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணுறாங்க. அண்ட் நான் கொஞ்சம் ஸ்பீடாக தான் ஓட்டுவேன். இது எனக்கு அப்படியே லாஸ்ட் 1 இயராக அப்படி டிராஃபிக்கில் ஓட்டி பழகிருச்சு. தென் எனக்கு எந்த அளவுக்கு கேப் தேவைப்படும், என் பைக் எதுக்குள்ளே போகாது, இந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு நல்லா இதாகிருச்சு. ஸோ அதனால் ஓட்டுறேன். இப்போ வரைக்கும் யாரையும் இடித்ததும் இல்லை, நானும் அந்த மாதிரி எதுவும் போய் ஆக்சிடெண்ட்டில் விழுந்ததும் கிடையாது.
அனாவசியமாக யாராலும் குறுக்க வந்து வேணால் இதாக இருந்திருக்கு, இதுக்கு முன்னாடி ப்ராப்ளம் நடந்திருக்கே தவிர வேணும்னு போய் யாரும் இடிச்சோ இல்லை யாருக்காலும் இடைஞ்சல் பண்ணியோ நான் பண்ணது கிடையாது. ஸோ இப்படி தான் எவ்வளோ நாள் போயிட்டுருக்கு. டெய்லி நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நம்ம வண்டியில் ஒரு 80 to 90 கிலோமீட்டர் டெய்லியும் அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிலோமீட்டர், மினிமம் ஒரு 100 கிலோமீட்டராலும் நான் ட்ரைவ் பண்ணிடுறேன். ஸோ நம்ம பைக்கோட நிலமை நினச்சி பார்த்தாலே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் என்ன பண்ணுறது, நான் சூஸ் பண்ணியிருக்க ஒர்க்கும் எனக்கு கிடைக்கிற அந்த டாஸ்க்கும் அப்படி இருக்குது. பட் இந்த வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நண்பா. அதனால தான் கொஞ்சம் ஃப்ரீ டைமாக இருக்கலாம், நம்ம பிடிச்ச மாதிரி வேலை பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் என்ன வேலை பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோம் ஆட்டோமேஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹோம் ஆட்டோமேஷனில் வீட்டில் இருக்க லைட்டு, ஃபேனு, ஏசி அண்டு எக்ஸ்ட்ரா அப்ளையன்சஸ், அதாவது மல்டி ரூம் ஆடியோ, செக்யூரிட்டி டிவைஸு, அலார்ம்ஸு டிவைஸு, அந்த மாதிரி இது, அப்புறம் செக்யூரிட்டி கேமராஸு, ஒய்ஃபை, இன்டர்நெட், இந்த மாதிரி எல்லாமே சேர்த்து பண்ணுறாங்க. இது வந்து ஒரு என்ன சொல்கிறதுன்னா, கம்பெனியில் ஸ்டாஃப் கம்மி தான், ஒரு 10-15 பேர் தான், 10 பேர் தான் வேலை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய லெவல். ஐயோ லிஃப்ட் கேட்குறாரு, நான் போகிற அவசரத்தில் எங்கே. ஒரு R15 நம்மளை பின்தொடர்ந்து வருகிறார். நாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கோபிச்செட்டிப்பாளையம் போகிறோம். ஸோ இப்போ தான் நான் நீலாம்பூரே தாண்டியிருக்கேன். கோபிச்செட்டிப்பாளையம் ரொம்ப தூரம் இருக்குது, என்ன பண்ணுறது, போவோம். அதுவும் இல்லாமல் இந்த வேலையை சரி ஓகே, இவ்வளோ தூரம் கஷ்டம் இருக்க வைக்கிது, இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுற வைக்கிறோம், இருந்தாலும் இந்த வேலையை நான் ஏன் வந்து கண்டினியூ பண்ணுறேன்னா, எனக்கு பிடிச்சது ட்ராவலு. ஓகேங்களா, பைக் ஓட்டுறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எவ்வளோ தூரமாக இருந்தாலும் எப்படின்னா சலிக்காமல் நான் ஓட்டுவேன். ஓகேங்களா, அப்படி இருக்கும்போது நான் டெய்லி ஒர்க்குக்காக டெய்லி காலையில் என்ன தான் எந்திரிச்சு வேலைக்கு போயே ஆகணுமா, இதை பண்ணி ஆகணுமா, அதை பண்ணி ஆகணுமான்னு நான் மனசுக்குள்ளே யோசித்தாலும், காலையில் பைக் எடுத்துகிட்டு நான் கிளம்புனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்து ஒரு ஃபீல் இதாயிரும். எனக்கு காதுலலாம் அப்படியே காற்று கிழியுதுங்க, சரியான விண்ட் பிளாஸ்ட்டு. ஒரு சைடு ஏர்பட்ஸ் போட்டிருக்கேன், பட் இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே போடல. ஸோ சரியான விண்ட் பிளாஸ்ட்டாக இருக்குது. இந்த விண்ட் பிளாஸ்ட் சத்தத்தில் என்னோடய ஆடியோ கிளியராக உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். அதோடு சேர்த்து கொஞ்சம் காற்று சவுண்டு கேட்கும். ஆனால் ரியலில் இங்கே நான் ஃபீல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, எனக்கு சுத்தமாக நான் பேசுகிறது எனக்கே கேட்கல, அந்த அளவில் காற்றடிக்குது. சரி, நான் ரொம்ப கத்தி பேசினா மைக்கில் அதிகமாக எடுக்கும் அப்படின்றதுனால தான் கொஞ்சம் கம்மியாக பேசுகிறேன். பார்த்தீங்களா, இந்த டோலுங்க, இந்த டோல் தான் திஸ் இஸ் மை மோஸ்ட் விசிட்டட் பிளேஸ் இன் 2025னா அது இந்த டோல் தான். பிகாஸ் டெய்லி இங்கே தான், இது வழியே தான் வந்து நான் வேலைக்கு போக வர, ரிட்டன் வர, அப்படியே போயிட்டுருப்பேன். டெய்லி காலையில் எடுத்து இங்கே டிராஃபிக் இதெல்லாம் தாண்டி வர வரைக்கும் கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும். ஆனால் அந்த டோல் வந்துட்டு இந்த டோல்லேருந்து ஒரு பம்ப் கொடுத்து நம்ம ஒரு ரேஸ் பண்ணுவோம் பாருங்கள், இதுக்கடுத்து நம்ம பிக்கப் பண்ணிட்டு போகிற அந்த ஒரு இது வந்து நல்ல ஒரு ஃபீல். மார்னிங் வந்து அதே ஒரு எனர்ஜெட்டிக்காக ஆயிரும். தாத்தா நீங்கள் எல்லாம் என் வண்டியில் உட்கார வைக்கிறது கஷ்டம், அதே மாதிரி நான் இருக்கிற அவசரத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதும் கஷ்டம். ஸோ 10 மணிக்கு போகிறாங்க, டைம் இப்போயே 10 மணி ஆச்சு. இங்கே தான் வந்து நான் டெய்லி என்னோடய வண்டியோட மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் என் பைக்கோட ஸ்பீடு செக் பண்ணுவேன், டாப் ஸ்பீடு இந்த மாதிரி எல்லாத்தையுமே செக் பண்ணுவேன். பைக்கும் இங்கே வந்து இங்கே இந்த மாதிரி ஹைவேஸில் நிறைய ஓட்டினதுனால எனக்கு தெரியுது சில கார்காரங்க எப்படி வருவாங்க, லாரி வந்து எப்படி இது பண்ணுவாங்க, இங்கே இருக்கிற சில ரூல்ஸு, அப்புறம் எந்த இடத்துல எப்படி ட்ரைவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. பட் ஆனால் வீடியோவில் பார்த்தா நீ பார்த்து ப்ராப்பராக ட்ரைவ் பண்ணுற மாதிரி தெரியலையே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஐ அண்டர்ஸ்டாண்ட், ஒன்லி ஃபார் எமர்ஜென்சி மட்டும்தான். நம்ம
டெஸ்ஸா இப்போ தான் ஆரம்பிக்கிறா கொஞ்சம் கொஞ்சமாக. 125 டாப் ஸ்பீட்லாம் இங்கெல்லாம் அழகாக 130 போகுங்க நம்ம வண்டி. 141 வரைக்கும் நான் போயிருக்கேன், பட் இங்கே 130 தான் போகும். விண்ட் பிளாஸ்ட் அதிகம். ஸோ அந்த விண்ட் பிளாஸ்ட்லேருந்து இதாகுது. இதுவே நான் இப்படி கீழே படுத்துட்டேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 5 கிலோமீட்டர் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். பட்டு கேமரா இருக்கிறதுனால அப்படி படுக்க முடியாது. இங்கே ஒரு மாதிரி நிறைய ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நிறைய நடந்திருக்கு. ஹைவேஸ்னாலே பொதுவாக நடக்கும், ஆனால் இந்த ரோட்டில் நிறைய இடத்துல நிறையா இதை பார்த்துருக்கேன். ஒரு தடவை என் கண்ணு முன்னாடி ஒரு லாரியில் கொண்டு போய் ஒரு டெம்போ கொண்டு போய் சொருகுனாங்க. நான் இங்கே இருக்கேன்னா அந்த இடத்துல தான் சொருகுறாங்க. ஸோ அவ்வளோ டிஸ்டன்ஸில் தான் வந்து சொருகுறாங்க. எனக்கு பார்த்து டம்முன்னு ஒரு சவுண்டு, அந்த இடம் ஃபுல்லாக அப்படியே புகையாக கிளம்பிச்சு. அப்போ பார்க்கும்போதே ஒரு மாதிரி இருந்தது. ஸோ நண்பா, இதுதான் பார்த்திங்கன்னா குன்னத்தூர் ரோடு. ஸோ இந்த குன்னத்தூர் ரோட்டில் நம்ம வந்து சைடுக்கு போக போகிறோம். இது வழியாக போனோம் அப்படின்னா நமக்கு கோபிச்செட்டிப்பாளையம் போகலாம். ஏன்னா அது மட்டும் தான் கூகுள் மேப்பில் நான் பார்த்துருக்கேன். ஸோ அது மட்டும் தெரியும். இந்த குன்னத்தூர் தாண்டுற வரைக்கும் கொஞ்சம் இது இருந்தாலும் இந்த குன்னத்தூர் தாண்டி இந்த கோபிச்செட்டிப்பாளையம் ரோடுன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் இருக்க அந்த அன்னூர் ரோடு மாதிரி இருக்கும். உங்களுக்கு ரைட் லெஃப்டில் பார்த்தீங்கன்னா மரம், ரோடு நல்லா நீட்டாக இருக்கும், ஒரு ஒன் வே ரோடு மாதிரி. அதிலலாம் ஒரு பஸ்ஸில் போகும்போது அப்படியே ஒரு இளையராஜா பாட்டு இல்லை ஏதாவது ஒரு 80s 90s பாட்டு அந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் போட்டுட்டு அப்படியே போகிறது ஒரு இதாக இருக்கும். சரி, இந்த 2026 ஸ்டார்ட் பண்ணலாம்னு நானும் அடிக்கொருக்கா கேமரா எடுக்கிறேன். ஊருக்கு போகிறப்ப, பொங்கலுக்கு ஊருக்கு போகிறப்ப வீடியோ எடுத்தேன், இடையில வெளியே போகிறப்ப வர்றப்ப வீடியோ எடுத்தேன். ரீசெண்டாக அந்த மைக்கை வாங்கிட்டு அதை டெஸ்டிங் பண்ணுற வீடியோ கூட எடுத்தேன். ஏன்னா எல்லாமே எடுத்தது ரைட்டு, பட் எதையுமே வந்து எடிட் பண்ணி என்னால் வந்து போஸ்ட் பண்ண முடியல. ஏன்னா ரீசனே இல்லாமல் நான் எந்த மாதிரி எடுக்கிறது, ஒரு மாதிரி கன்ஃபியூஷன். நான் நிறையா கன்ஃபியூஷனில் இருந்தேன், அதனால் எதையுமே கண்டினியூ பண்ணல. ஆனால் இதுக்கப்புறம் வந்து அட்லீஸ்ட் நம்ம வேலை பார்க்குறதையாலும் எதாவது எடுத்து போடலாம். இனிமேல் வந்து இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கோபிச்செட்டிப்பாளையம் போகிறேன். நெக்ஸ்ட் வீக் மண்டே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 days பழனியில் இருப்பேன். ஸோ பழனிக்கு வேலைக்கு போகிறதுனால அதையும் விளாக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸோடு வெளியில் போவேன், அதையும் ஒரு விளாக் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிறதில் எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ இருக்கிற இதில் டைம் ஷார்ட், நிறைய பேர் டைமில் என்னென்னமோ பண்ணுறாங்க. ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ கூட நல்லா வைரல் ஆகுது போது, ஓகே, அதில் அந்த ஃபேம் அந்த மாதிரிலாம் எனக்கு வேண்டாம். பட் நான் நினைக்கிற மாதிரி ட்ராவல் பண்ணணும். ஏன்னா என் வண்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டெஸ்ஸா 81,502 கிலோமீட்டர் ஓடிருச்சு. 3 years கூட இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. பட் அந்த 3 yearsக்குள்ளே இவ்வளோ ஓட்டிட்டேன் நான். இன்னும் இஎம்ஐயே கம்ப்ளீட் ஆகலை நண்பா. பட் வி ஆர் ரீச்சிங் மோர் தென் 82,000 கிலோமீட்டர் 82,000 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம ட்ரைவ் பண்ணிட்டோம். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். இங்கே ஆனாங்கன்னா போலீஸ் செக்கிங் இருக்குது, எப்போவுமே இங்கே இருக்குது, டெய்லி இருப்பாங்க. நினைக்கிறேன் லாரி செக் பண்ணுறாங்களா இல்லை பைக்? ஆமாம், லாரி தான் பிடிக்கிறாங்க மேக்ஸிமம். ஒரு சில நேரம் பைக்கும் பிடிச்சிட்டு இருந்தாங்க. இதுதான் குன்னத்தூர் பஸ் ஸ்டாப்பு, குன்னத்தூர். ஸோ அந்த ஒரு சின்ன பஸ் ஸ்டாப் மட்டும் தான், இந்த ஒரு ஏரியா மட்டும் தான் நான் பார்த்துருக்கேன். நான் இதுக்கடுத்து எப்படின்லாம் தெரில. இந்த ஊருக்குள்ளலாம் போகல, டேரெக்டாக அந்த ஒரு சைட்டு, ஒரு லொக்கேஷன் அனுப்புவாங்க, அந்த லொக்கேஷனுக்கு போவோம், வேலை பார்ப்போம், அப்படியே ரிட்டர்ன் திரும்பி வந்துடும், அவ்வளோதான். இந்த ஊருக்குள்ளே வந்துட்டு இது பண்ணாலே ஒவ்வொருத்தரும் ஒரு கடையை பார்த்துட்டு இல்லை எதையாலும் ஒன்று பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே பொறுமையாக போவாங்க. சேம் டைம் பார்த்திங்கன்னா கார்காரங்கள்லாம் உள்ளே ஏதோ யோசிச்சுட்டு இல்லை யார்கிட்ட பேசிட்டு இங்கே போகலாமா அங்கே போகலான்னு யோசிச்சுட்டு நடு ரோட்லேயே போயிட்டுருப்பாங்க. ஸோ அந்நேரம்லாம் டென்ஷன் ஆயிரும். போகிறதுனா ஒரே அடியாக போயிடணும். இல்லை நீ ஏதாவது யோசிக்கிறியா, ஒரு நிமிஷம் வண்டியை ஓரமாக நிப்பாட்டிட்டு எங்கேன்னு பாரு. இல்லாட்டி போயிட்டே இருக்கும்போது ஓரமாக போயிட்டு நீங்கள் பாட்டில் யோசிங்க. நடு ரோட்டில் போய்க்குவானுங்க, இண்டிகேட்டும் போட மாட்டானுங்க, ஓரத்துலேயும் போக மாட்டானுங்க, பின்னாடி இருக்கவனுக்கு வழி தர மாட்டானுங்க. அப்படி இருக்கும்போது தான் கொஞ்சம் டென்ஷன் ஆகும். இப்படி தான் நண்பா என்னோடய லைஃப் போகுது. டெய்லி ட்ராவலிங். நீ ஏன் ப்ரோ ரைடெல்லாம் போகலான்னு யாராவது கேட்டிங்கன்னா நான் வேலைக்கே ரைடு மாதிரி தான்டா போய்கிட்டு இருக்கேன், அப்படி தான் சொல்லணும். கேமரா ஆங்கிள் எதுவுமே செக் பண்ணலங்க.
சும்மா அப்படியே எடுத்து ஆன் பண்ணிவிட்டு அப்படியே வந்தாச்சு. எனக்கு என்னமோங்க சின்ன வயசுலேருந்து க்ரேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பைக் ஓட்டுறதுலேயே ரொம்ப பிடிச்சது அந்த கார்னரிங் தான். எந்த டேர்னிங்கை பார்த்தாலும் அப்படியே அந்த படுத்துட்டு திரும்புறது, அது சீனுக்காக மட்டும் கிடையாது. அப்படியெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க சீன் போடுறதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு. ஆனால் அது ஒரு விதமான ஒரு எமோஷன், அது ஒரு ஃபீல், அவ்வளோதான். இப்போ எப்படி வீலிங் பண்ணும்போது ஸ்டாப்பி பண்ணும்போது சில பேர் தோணுது, அந்த மாதிரி தான் எனக்கு வந்து கார்னரிங் பண்ணும்போது அது ஒரு நல்ல ஃபீல் இருக்கும். கார்னரிங் இஸ் அ பெஸ்ட்டு, ஒரு சூப்பரான ஒரு விஷயங்க. நீங்கள் பைக்கில் நீங்கள் கார்னரிங் பண்ணி பழகுறீங்கன்னா, கரெக்டாக ஒரு கார்னர் அட்டன் பண்ணி ப்ராப்பராக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல கண்ட்ரோல் இருக்குன்னு அர்த்தம். பிகாஸ் எவனுக்கு ஒரு வண்டியை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ண தெரியுதோ அவன் தான் வந்து கார்னரிங் பண்ண முடியும், ப்ராப்பரான கார்னரிங் பண்ண முடியும். எவ்வளோ லீன் பண்ணாலுமே உங்களால் இது பண்ணுறது, எப்படி சொல்கிறது, லீன் பண்ணாலுமே கீழே விழாத அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ பாப்பப் வந்து வீலிங் வந்து யார் வேணால் ட்ரை பண்ணலாம். இப்போ வண்டி ஓட்டையே தெரியாதவன் கூட தெரியாமல் கிளச்சை விட்டானா வீல் தூக்கிடும் ஒரு செகண்டு. அந்த வீலிங் அடிச்சுட்டே ரன்னிங்கில் போகிறது தான் வந்து பெரிய கொஞ்சம் கஷ்டம். ஆனால் வீலிங் யாராலும் பண்ணலாம். அதே மாதிரி தான் இந்த கார்னரிங் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மற்ற எல்லாத்தையும் விட இது ஒரு நல்ல கண்ட்ரோல் உங்களுக்கு பைக்கில். பார்த்தீங்களா, ரைட்டு லெஃப்டில் மரம். இந்த மரமும் இன்னும் எத்தனை நாளைக்கு எப்படி இருக்குமோ தெரியாது. கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் இதையும் வெட்டிடுவானுங்க, ரோடை அகலப்படுத்துறேன்னு பண்ணுவானுங்க. அதுக்கு ஒரு பட்ஜெட்டை போடுவானுங்க, பாதி ரோட்டில் போடுவானுங்க, பாதி அவன் வாயில் போடுவானுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிடும். எவ்வளோ ஸ்கேமுங்க, எவ்வளோ விஷயத்தில் ஏமாத்துறானுங்க. இப்போல்லாம் பார்த்தா நம்ம யாரையுமே வந்து பெருசாக எதிர்பார்க்க முடியாது, யாரையுமே நம்ப முடியாது போல தோணுது. அன்னன்னைக்கு நீ வேலைக்கு போனால், அன்னன்னைக்கு நீ எதாவது செஞ்சால் உனக்கு சாப்பாடு, உன் வீட்டை நீ பார்த்துக்கிட்ட, ஒன்று நீ பார்த்துக்கிட்டனா நீ இருக்க போகிற, அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. அவ்வளோதான். ஐஸ் பால் அடிப்போமா, போய் டப்புடு அவுட்டே அப்படின்னு. இதுக்கும் வந்து என்னோடய ப்ராக்டிஸ் தான் காரணம். நான் ரெகுலராகவே இப்படி போயிருக்கேன். நான் வந்து அந்த வண்டியோட இதை நோட் பண்ணுவேன். அப்புறம் வண்டியை பார்க்காம எப்பயுமே நான் ஒரு வண்டி பின்னாடி போகிறேன் அப்படின்னா அந்த வண்டிக்கு முன்னாடி இருக்கிறது தான் பார்ப்பேன். ஸோ அவர் எந்த இடத்துல பிரேக் அடிப்பாங்க, எந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். அதை ஃபாலோ பண்ணி நம்ம போய்க்க வேண்டியதுதான். எவ்வளோ டிராஃபிக்கு. இங்கே தாங்க இருக்குது கோபிச்செட்டிப்பாளையம் சைட்டு. அதுலேருந்து அப்படியே அந்த பக்கம் போனோம்னா கொடிவேரி போகலாம். கொடிவேரி. ஐயா வணக்கம். நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த இடத்துல கூட சொல்கிறதா இருந்தால் ஸ்பீடாக வராத, வந்தது தான் தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஸ்பீட் இஸ் அ நாட் எக்ஸாக்டாக என்ன சொல்லணும் அப்படின்னா, ஸ்பீடு வந்து ஆக்சிடெண்ட்டுக்கு முக்கிய காரணம் கிடையாது. பிகாஸ் ஆம்புலன்ஸ் கூட தான் ஸ்பீடாக வருது. ஸோ அதில் ஆக்சிடெண்ட் ஆகலையான்னு கேட்டால் ஆகுது. அது காரணம் என்ன அப்படின்னா, நிறையா மக்களுக்கு வண்டியை வந்து முன்னாடி பார்த்து மட்டும்தான் ஓட்டுறாங்க. முன்னாடி என்ன இருக்கோ அதை பார்த்துட்டு அதில் நான் போனால் போதும் அப்படின்றது மட்டும்தான் அவங்களுக்கு இருக்குது. அவங்களுக்கு சுற்றி நான் என்ன நடக்குன்றதெல்லாம் அவ்வாறு கிடையாது. சில நேரம் முன்னாடி பார்த்துட்டு இருந்தால் கூட அவங்க மனசில் ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி நிலைமையில வண்டி ஓட்டுறவங்க நிறையா பேர் இருக்காங்க. நிறையா பேருக்கு இப்போ வரைக்கும் சைடு மிரர் பார்க்குறதில்ல, பார்க்க தெரியறதில்ல. நார்மலாக அவங்களுக்கு தேவை வண்டியை ஓட்டணும், அது முன்னாடி போகிறாந்தா போகணும். ஒரு வண்டியை தாண்டியாச்சு அப்படின்னா எவ்வளோ தூரம் தள்ளி போய் ரைட் எடுக்கணும், எவ்வளோ தூரம் தள்ளி போய் லெஃப்ட் எடுக்கணும், ஓவர்டேக் பண்ணும்போது சொல்கிறேன், அது கூட அவங்களுக்கு வந்து தெரியறதில்ல. காரணம் வந்து அவங்களுக்கு அது பழக்கம் இல்லாதனால, அதை சொல்லாதனால. அதனால தான் லைஃப் போயிட்டுருக்கிற ஸ்பீடில் ஒவ்வொருத்தையும் அவன் தேவைக்கு அவனுக்கு ஏற்ற மாதிரி போக தான் செய்வான். ஸோ இந்த மாதிரி கார்னரிங் தாங்க நமக்கு ரொம்ப பிடிச்சது. ஆனால் இது கொஞ்சம் லீன் கம்மியாக இருக்குது, இது நல்லா இருக்கு. எப்படி எச்சி துப்பாதீங்கடா, ஸோ சாமிகளா. எனக்கு நான் சின்ன வயசுலேருந்து நான் சொல்கிறேன், சும்மா பெருமைக்காகலாம் சொல்லலை. நான் இப்போ வரைக்கும் எனக்கு எங்கேயுமே எச்சு துப்பணுன்ற ஒரு இதே வரவே வராது. சளியே இருந்தாலுமே
ரொம்ப எனக்கு சளி இருந்தால் கூட நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, சளி இருந்தால் கூட நான் என்ன பண்ணுவேன்னா டாய்லெட் போயிடுவேன். ஸோ டாய்லெட்டில் போயிட்டு அங்கே தான் வந்து அந்த வாஷ் பேஷனில் தான் வந்துட்டு சளி துப்புறது, எச்சு துப்புறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவேன். பொது இடத்துலையும் எங்கேயுமே நான் துப்ப மாட்டேன். சளி வந்தால் என்ன ப்ரோ பண்ணுறேன்னு, சரி ரைட்டு நீங்கள் துப்பு, அந்த பக்கம் ஓரத்தில் துப்பு, நான் ரோட்டில் நீ பாட்டில் துப்பி விட்டு போகிற, பின்னாடி இருக்கவனுக்கு தெரிக்கும் இல்லை வரும், இதை பின்னாடி இருக்கா யாரும் வராங்களான்னு கூட அந்த பையன் பார்க்கல. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஆக்வர்டு தான். நம்ம இதில் வந்து நம்ம தான் பார்த்துக்கணும், சிவிக் சென்ஸ் கொஞ்சமாலும் இருக்கணும். அதை பற்றி பேசுனா நாட்டில் திருத்தப்பட வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. இப்போ என்கிட்டயே கூட நிறைய தவறுகள் இருக்கலாம், நானே கூட நிறைய விஷயம் திருத்த வேண்டியது இருக்கலாம். அதெல்லாம் சொல்லி ஒன்றும் பண்ண முடியாதுங்க. சவுண்டு கேட்குதான்னு தெரில உங்களுக்கு, வண்டியோட சவுண்டு. அவ்வளோதான், பஸ்ஸுக்காரங்க லைட்டை போட்டானா வந்துட்டாருன்னு அர்த்தம். அவருக்கு உங்களுக்கு வழியே கிடையாதுன்னு அர்த்தம். முன்னாடி ஏறி போகவே கூடாது. அதுவும் ப்ரைவேட் பஸ்ஸை பார்த்துட்டிங்கன்னா தயவு செஞ்சு அப்படியே நின்றுருங்க. நீ ஏன் முன்னாடி போடா, நல்லா இருடா போடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வளைச்சி விட்ருங்க, அவ்வளோதான். முன்னாடி இருந்த வயர்டு மைக் பார்த்திங்க அப்படின்னா சவுண்டில் கொஞ்சம் நார்மலாக தான் எடுக்கும். உங்களுக்கு அதிகமாக வந்து விண்ட் பிளாஸ்ட் வந்து இருக்காது. வண்டியோட சவுண்டையுமே, வண்டியோட ஆக்சுவல் சவுண்டு, அதாவது இந்த ரேஸ் பண்ணக்கூடிய சவுண்டு, இது எல்லாத்தையுமே அக்யூரேட்டாக காப்பி பண்ணி அப்படியே கொடுக்கும். அந்த வீடியோ நான் வேணால் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். அதில் அந்த ஆடியோ கிளியராக இருக்கும். பட் இந்த மைக் பார்த்திங்கன்னா இது ஒரு காலர் மைக்கு. ஸோ இது ஆடியோ, பைக்கோட ஆடியோ கேப்சர் பண்ணணும் அப்படின்னாலே அது கேப்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த காற்று சவுண்டையும் சேர்த்து கேப்சர் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து பைக்கு சவுண்டோட அந்த காற்று சவுண்டு தான் கொஞ்சம் கேட்கும். அப்புறம் ஏன் ப்ரோ இந்த மைக்கை வாங்கினீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பேசுகிற ஆடியோ வந்து வாய்ஸ் கிளியராக இருக்கணும். நமக்கு மற்ற நாய்ஸை கூட எப்படியாவது இது பண்ணிக்கலாம். வாய்ஸ் கிளியராக இருந்துச்சுன்னா தான் நமக்கு என்ன சொல்கிறோம், என்ன பண்ணுறோம் அப்படின்றது தெரியும். பாட்டி எப்படிங்க, ரோடு எப்படி இருக்குது, இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா இப்படி படுத்து திரும்பி போனோன்னு தான் ஆசை வரும். ஆனால் இப்படி யாராலும் குறுக்க இப்படி ஸ்லோவாக போயிட்டு இருந்தாங்கன்னா அந்த டைமில் கொஞ்சம் மன வருத்தமாக இருக்கும். சார் நல்லா கார்னரிங் கிடைக்குது, பட் போக முடியலையே அப்படின்னு. நம்ம டெஸ்ஸா ரைடு தாங்க. என்னைக்கு என் கையில் வந்து மாட்டினாலோ அன்னையிலேருந்து டெய்லி இப்படி தான் சுற்றிட்டு இருக்கா. ஆனால் நான் கார்னரிங் பண்ணுறத விட நான் எப்பயுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு லைனை சூஸ் பண்ணுவேன். ஒரு லேர்னில் இருக்கேன் அப்படின்னா அந்த லைனை சூஸ் பண்ணுவேன். இப்போ இவ்வளோ நேரம் நான் வந்தேன், இந்த ஒயிட் லைனே என்னோட ஹேண்டில் பாரோட எண்டில் இருக்கிற மாதிரி தான் நான் ஓட்டிகிட்டே போகிறேன். ஸோ அதுதான் உங்களுக்கு கணக்கு. இப்போ முன்னாடி ஒரு வண்டி போகுதுன்னா, இப்போ அந்த ஸ்கூட்டி போகுது, அந்த ஸ்கூட்டி நான் ஓவர்டேக் எடுக்கணும், ரைட்டோ லெஃப்ட்டோ எடுக்க போகிறேன். அப்போ நான் என்ன பண்ணேன்னா இந்த ஒயிட் லைன் தான் எனக்கு அந்த கணக்கு. ஸோ ஒயிட் லைனுக்கு இந்த பக்கம் எடுக்கணுமா இல்லை அந்த பக்கம் எடுக்கணுமா, அதுதான் கணக்கு. இப்போ ஒரு கார் போகுது, அந்த கார்லேருந்து நான் ஓவர்டேக் எடுக்கணும். நான் என்ன பண்ணுவேன்னா இந்த லைனை கணக்கு பண்ணிக்குவேன். இந்த லைன் ஒரு சென்டரில் வரணும் அப்படின்னு நினச்சேன்னா அந்த சென்டர்லேயே வச்சுட்டு போவேன். டேர்னிங்கில் திரும்பணும்னு நினைக்கிறேன்னா இதுதான் ரோட்டோட சென்டரில் போனோன்னா டேர்னிங் திரும்புறப்பையும் ரோட்டோட சென்டரில் தான் இருப்பேன் நான். அதாவது கார்னரிங் அட்டன் பண்ணும்போது எந்த இடத்துல இருந்தனோ அதே இடத்துல தான் கார்னரிங் முடியும் போது நான் இருப்பேன். ஸோ இதை வந்து நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. டேர்னிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வயசானவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட்டில் இருப்பாங்க, இப்படி போய் இப்படி லெஃப்ட்டு திரும்புது அப்படின்னா இவங்க லெஃப்ட்டில் இருந்து அப்படியே ரைட்டுக்கு மாறுவாங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு பின்னாடி வரவன் வந்து உங்கள் மேலே இடிக்க தான் செய்வான். நீங்கள் ஒரு லேர்னை கரெக்டாக போனீங்க அப்படின்னா ஏன் இந்த மாதிரி நடக்க போகுது? ஏன்னா நீங்கள் லெஃப்ட்டில் போயிட்டுருப்பீங்க, உங்கள் சைடில் ஒரு பேரலாக ஒரு காரோ ஒரு பைக்கோ வருது, அவனும் உங்களோட சேர்ந்து திரும்பணும்னு நினைப்பான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அங்கேருந்து இங்கே அப்படியே ரைட்டு மாறி வருவாங்க. இதெல்லாம் சொன்னால் அவங்க பொறுமையாக போனாங்க, அவங்க மேலே தப்பு கிடையாது அப்படி இப்படின்ற மாதிரி முடிச்சிடுவாங்க. அண்டு கிட்டத்தட்ட நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டோம், வேலை பார்க்குற சைட்டுக்கு பக்கத்தில். ஒரு தடவை நான் ஃபஸ்ட்டு இந்த சைட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா நல்லா மழை டைமுங்க. கிளைமேட்டு செம்மையாக இருந்துச்சுங்க. இந்த இடம்லாம் அப்படியே ஃபுல்லாக ரோடெலாம் ஃபுல்லாக தண்ணி, மரம்லாம் நல்லா மழை பெஞ்சு நின்றுச்சு. நின்றுட்டு இருந்த டயத்தில் வந்தேங்க. இந்த இடம் நல்லா இருக்குங்க, பாருங்கள் ஆறு. இந்த இடம் நான் வந்திருக்கேன், எனக்கு ஒரு நாள் யூரின் போகிறதுக்காக வந்தேன். உங்களுக்கு நான் எதுக்கும் அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போய் காட்டட்டா?
எப்படி நான் போயிட்டு வேலை ஸ்டார்ட் பண்ணி இது பண்ணிட்டேன்னா அப்புறம் மத்தியானத்துக்கு அப்புறம் vlog எடுக்கிறது கஷ்டம். பிகாஸ் எனக்கு எப்படி நைட் ஆயிரும். இருட்டில் ஒன்றுமே தெரியாது இந்த கேமராவில் பெருசாக. ஏன்னா ஹைவேஸில் பெரிய லைட் இருக்காது. ஒரு சில இடத்துல தான் இருக்கும், ஒரு சில இடத்துல லைட் இருக்காது. அப்படிங்கும்போது அது வேஸ்ட்டாக போயிடும். பார்த்தீங்களா தண்ணி எப்படி போகுதுன்னு. என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஏரியாக்குள்ளே போக போகிறோம். சொன்னீங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா இந்த இடம். அன்றைக்கி யூரின் போகிறதுக்கு இந்த சைட்டில் இடம் இல்லை. ஸோ எங்கடா போகிறதுன்னு சொல்லி தேடி யோசிச்சுட்டு வந்துட்டு இருந்தேன். அப்போ இந்த இடம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ எனக்கு இந்த இடத்த பார்த்தோன்னே குதிச்சு குளிக்கலாம், நல்லா குளிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை. பார்த்தீங்களா அங்கெல்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இந்த இடத்துல பைக் நிப்பாட்டிடலாம். ஸோ இங்கே நிப்பாட்டிட்டு நான் என்ன பண்ணேன்னா அன்றைக்கி யூரின் போனேன். ஸோ ரைட்டில் லெஃப்ட்லலாம் க்ரீனிஷான ஒரு ஒரு சூப்பரான வியூ, ஒரு அமைதியான இடம். இதெல்லாம் பத்திரமா வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த ஊர்க்காரங்களுக்கு இதுதான். பாருங்கள் நம்ம டெஸாவை. நாளைக்கு வாட்டர் வாஷ் வேறு விடணுங்க. தண்ணி செம்ம ஸ்பீடாக போயிட்டுருக்கு. பார்க்குறதுக்கு தான் மேலே வந்து லைட்டாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் நல்லா ஸ்பீடாக போகுதுங்க. ஆற்று தண்ணிங்க. அன்றைக்கி நான் வரும்போது கூட இந்தளவுக்கு தண்ணி இல்லை, பட் இப்போ இது இருக்குது. அங்கே ஒரு சிலர் குளிக்கிறாங்க ரொம்ப. ஆனால் இந்த மாதிரி ஆறெல்லாம் பார்த்துட்டு நடுவில் குளிக்கிற அளவுக்கு நம்ம போயிடக்கூடாது. ஏன்னா எந்த இடத்துல வேணால் சுழல் இருக்கும், எந்த இடத்துல வேணால் மண் ரொம்ப ஊறி போய் களிமண் மாதிரி இருக்கும். அதில் கால்லாம் இதாகி மாட்டிச்சு அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல இதாகிறது தான். நல்லா நீச்சல் தெரிஞ்சாலுமே ஒரு சில இடத்துல நம்ம சிக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான் வெளியில் வர்றது. இப்படி டெய்லி ரைட் பண்ணி ஓடா தேஞ்சு போகுது. அதுவும் தேஞ்சு போகுது, நானும் தேஞ்சு போகிறேன். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரிலங்க. பட் ஸ்டில் இவன் வந்து எனக்கு எப்பயுமே என் கூட நல்லா ஒரு கம்பெனியாக இருப்பாள். அது வரைக்கும் சந்தோஷம். ஓகே காய்ஸ், நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கேமரா ரிமூவ் பண்ணிவிட்டு, ஸோ பார்த்துருப்பீங்க இந்த ஒரு இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ சைட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ நான் வந்து சைட்டுக்கு போயிட்டு அப்படியே வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இந்த இடம் வந்து நல்லா ப்ளசண்ட்டாக இருக்குது. இப்படியெல்லாம் வந்ததுக்கப்புறம் எங்கே போய் வேலை பார்க்குறதுக்கு மைண்ட் செட் வரும்னு நீங்களே சொல்லுங்களேன். பின்னாடி இருக்க ரோடு பாருங்கள், இந்த ரோடும் அப்படி தான் இருக்குது, இங்கே இருக்கிற ரோடும் அப்படி தான் இருக்குது. ஸோ ஓகே நண்பா, இந்த vlog எந்த அளவுக்கு நல்லாயிருக்கும், எந்த அளவுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னுலாம் தான் தெரியாது. நான் எதுவும் பெருசாக இடத்துக்குலாம் போகல. டே டு டே லைஃப்பில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத சின்னதாக ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இதையும் நான் ஃபுல்லாக பண்ணலை. பாருங்களேன், இப்போ நான் வேலை பார்க்குற இடத்துக்குலாம் கூட்டு போய் காட்ட முடியாது. ஏன்னா எல்லாமே பெரிய பெரிய கிளைண்ட்டு. ஸோ அந்த இடத்துல போய்ட்டு நம்ம கேமரா வீடியோஸ்லாம் எடுக்க முடியாது. ஸோ அதனால தான். அண்டு ஈவினிங் அப்படியே நான் வீட்டுக்கு போயிடுவேன், அவ்வளோதான். இதோட நான் வந்து vlog எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் vlogல முடிஞ்ச அளவுக்கு இன்னும் கொஞ்சம் காட்ட இம்ப்ரூவ் பண்ணுறேன். தேங்க்யூ.